அப்போ ஆல்மோஸ்ட்டு 1,47,130 ரூபா அந்த பார்டரில் ப்ரைஸ் இருக்கிற வெஹிக்கிள்ஸு குறைய போகுது. தயவு செஞ்சு கார் எடுத்துடாதீங்க, யார் சொன்னாலும் எடுத்துடாதீங்க. இந்த மாடல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சொல்கிறேன், தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி. ஸோ ஹாய் வீலர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அனதர் ஒரு ஆட்டோ டாக்ஸ் எபிசோடில் உங்களை சந்திச்சது எனக்கு மிகப்பெரிய ஹாப்பி. ஆனால் இன்னைக்கு அண்ணன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலுக்குள்ளே வந்திருக்காரு. அவர் சேனல்லே அண்ணன் வந்து வர பிஸி ஆகிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இன்னைக்கு என்ன பாட்காஸ்ட் ஆட்டோ டாக்ஸ் எபிசோட் நம்ம வந்து பேச போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டின்னு. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சமீபமாக பயங்கரமாக பேச போகிற டாபிக் இப்போ தான், அதுதான் ஜிஎஸ்டி தான். நான் நேற்று ஆக்சுவலாக ஷோரூம்ஸ்க்கெலாம் வந்து போயிருந்தேன். எல்லா ஷோரூமுக்கும் ப்ரைஸ் லிஸ்ட் இதெல்லாம் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து போனப்போ எல்லா ஷோரூம்லேயும் சேல்ஸ் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. ஆமாம், நிறைய பேருக்கு வந்து இதே கொஸ்டினே தான் நிறைய பேருக்கு இப்போ வந்து. ஸோ எல்லாரும் என்னன்னா ஜிஎஸ்டி குறையும் அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவங்களோட பர்ச்சேஸ் பிளானை வந்து தள்ளி போட்டிருக்காங்க. பட் இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்தெந்த காரை இப்போ பர்ச்சேஸ் பண்ணலாம், எந்தெந்த காரை ஜிஎஸ்டி ப்ரைஸ் ட்ராப்புக்காக வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறத மெயினாக வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா பார்க்குற அவங்களே வந்து கேட்பாங்க, ஜிஎஸ்டியை பற்றி எல்லாரும் வீடியோ போட்டாங்க, நீ தான் இருக்கிறதே லாஸ்ட்டாக வீடியோ போடுற, நீ என்னத்த புதுசாக பேச போகிற அப்படின்வாங்க. இல்லை இப்போ நம்ம எடுத்துக்கிற டாபிக் ரொம்ப கரெக்டான டாபிக். ஏன் அப்படின்னாக்கா வந்துட்டு எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க எல்லா வெஹிக்கிளுமே வந்து விலை குறைஞ்சுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இப்போ நீங்கள் கொடுக்க போகிற விளக்கம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அது உங்களுக்கு. அது கண்டிப்பாக, ஏன்னா நிறைய மாடல்ஸை ஒரு சில மாடலை இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் ஜிஎஸ்டி ப்ரைஸ் ட்ராப்புக்காக ஒரு சில மாடலுக்கு வெயிட் பண்ண வேண்டியது இல்லை, ஒரு சில மாடலுக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணி கூட வாங்கலாம். ஓகே. ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எந்தெந்த மாடல் என்னென்ன அப்படின்னு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பழைய ஜிஎஸ்டியோட ஸ்லாப் என்ன இருக்குது அண்ட் இப்போ குறையிறது என்னவா குறையிறதா இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே. நான் வந்து இங்கே நோட்லேயும் டேப்லேயும் டீட்டெயில்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே நம்பர்ஸாக இருக்குது. அதனால் அதை பார்த்து தான் நான் வந்து சொல்ல போகிறேன். என்னடா நீ வந்து பேப்பரை பார்த்து படிக்கிறியே அப்படின்னு வந்து சொல்ல வேணாம். எல்லாமே வந்து நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ் வச்சு இருக்கிறனால எல்லாத்தையும் மைண்டில் ஏற்றி வந்து சொல்ல முடியாது. அதனால் அதை பார்த்து தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இருக்கிற ஜிஎஸ்டி ஸ்லாப் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்மால் கார்ஸ் பிலோ 1.2 லிட்டர் உள்ளே இருக்கக்கூடிய பெட்ரோல் இன்ஜின்ஸுக்கு வந்து 28% ஜிஎஸ்டியும், செஸ் வந்து 1% வந்து போடுறாங்க. மொத்தமாக 29% வந்து டேக்ஸ் அப்படிங்கிறது வருது. இதுவே டீசல் இன்ஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1500 சிசிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்மால் கார், அதாவது சப் 4 மீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய டீசல் இன்ஜின்ஸ் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில், அதாவது வென்யூ, சோனட், அதுக்கப்புறம் நெக்ஸான் இல்லைனா 3XO மாதிரியான டீசல் சப் 4 மீட்டர் கார்ஸ் வந்து போகிறாங்கன்ற பட்சத்தில் அதுக்கு 28% ஜிஎஸ்டியும், செஸ் வந்து 3%, மொத்தம் 31% வந்து வசூலிக்கப்படுது டேக்ஸ் அப்படிங்கிறது. இதுவே கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு வருவோமே, அதாவது 1.2 லிட்டரை தாண்டின பெட்ரோல் இன்ஜினாக இருக்கட்டும், அதேமாரி சப் 4 மீட்டரை தாண்டின வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் என்ன டேக்ஸ் வருது? அதேமாதிரி டீசல்லாம் 1500 சிசியை தாண்டின டீசல் இன்ஜின்ஸாக இருக்கட்டும். ஸோ இதுக்கெல்லாம் என்னென்னா சேம் 28% டேக்ஸ் ஜிஎஸ்டியும் 17% செஸ்ஸும் வந்து வசூலிக்கப்படுது. மொத்தமாக 45% டேக்ஸ் அப்படிங்கிறது அந்த வெஹிக்கிளுக்கெல்லாம் இருக்குது. இந்த வெஹிக்கிளில் எந்த செக்மெண்ட் கேட்டகரி என்னென்ன வெஹிக்கிள்ஸ்னு கேட்டிங்கன்னா, 1500 சிசி இருக்கக்கூடிய பெட்ரோல் இன்ஜின்ஸாக இருக்கட்டும், ப்ரீஸா, எர்டிகா, XL6, அதே மாதிரி இந்த சைடு ஹோண்டாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிட்டி, எலிவேட்டு, வெர்டஸு, ஸ்லாவியா, அதே மாதிரி டைகூனு, வெர்னாவாக இருக்கட்டும், அதே மாதிரி கிரிட்டாவாக இருக்கட்டும், இந்த கார்கள்லாம் இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே தான் வருது, இந்த டேக்ஸ்குள்ளே தான் வருது. இதுவே எஸ்யூவிஸ்க்கு போவோமே, 1500 சிசிக்கு மேலே இருக்கக்கூடிய எஸ்யூவிஸு, 4 மீட்டரை தாண்டின எஸ்யூவிஸு, 170 கிரவுண்ட் கிளியரன்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய எஸ்யூவிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 28% ஜிஎஸ்டி, செஸ் 22%, மொத்தமாக 50% டேக்ஸுங்கிறது அந்த வெஹிக்கிளுக்கு வசூலிக்கப்படுது. ஸோ யோசிச்சு பாருங்கள், 50%. ஸோ இதெல்லாம் எந்த இதுனா, ஸ்கார்பியோ N 700, சஃபாரியாக இருக்கட்டும், ஃபார்ச்சுனராக இருக்கட்டும், இனோவாவாக இருக்கட்டும், இந்த கேட்டகரிகள்லாம் இதில் தான் வரும். ஸோ இந்த ப்ரைஸ் கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் தான் இதெல்லாமே. இப்போ ஓகே, நம்ம இப்போ இந்த டேக்ஸை பற்றி வந்து பார்த்தாச்சு. இதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி ஸ்லாப். புதுசாக என்ன வரப்போகுது, ஜிஎஸ்டியில் என்ன மாற்றம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா,
ஸ்மால் கார்ஸ், அதாவது 1.2 லிட்டருக்கு உட்பட்ட பெட்ரோல் இன்ஜின்ஸாக இருக்கட்டும், 1.5 லிட்டர் டீசலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய டீசல் இன்ஜின்ஸாக இருக்கட்டும், sub 4 மீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய கார்ஸாக இருக்கட்டும், இதுக்கு ஃப்ளாட்டாக 18% ஜிஎஸ்டின்னு வரப்போகுதுங்க. ஓகே, 18%. அதாவது 29% இருந்ததை 18ன்னு கொண்டு வர போகிறாங்க. ஓகே, அதாவது செஸ்ஸோட சேர்த்து கம்மி பண்ணுறாங்க. ஆமாம், செஸ்ஸோட சேர்த்து 18ன்னு கொண்டு வர போகிறாங்க. அப்படின்னா 11% வந்து குறைய போகுது, வாய்ப்பு இருக்குது. டீசலுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 31% இருந்ததை 18 ஆக போகுது. அப்போ நல்ல ஒரு டீசலுக்கு நல்ல ஒரு, அப்போ 13% அதில் குறைய போகும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் கார்ஸில் உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் வந்து குறைய தான் போகுது. அதை ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம உள்ளே போய் பார்ப்போம். என்னென்ன கார்ஸ்க்கு எவ்வளோ குறைய போகுது, எந்தெந்த காரெல்லாம் இப்போ வாங்கலாம், எதெல்லாம் வாங்க வேணாங்கிறத நம்ம உள்ளே போய். எனக்கு ரொம்ப ஆசை வேகனார் ஆல்டோக்கு எவ்வளோ வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆமாம், இப்போ அப்படியே நீங்கள் இது வந்து ஸ்மால் கார்ஸ், இதை தாண்டி இருக்கக்கூடிய எந்த கார்ஸாக இருந்தாலுமே இவியை தவிர எது போனாலுமே ஃப்ளாட் 40% கொண்டு வராங்க. அதாவது 45% இருந்ததையும் 50% இருந்ததையும் 40% இப்போ வந்து கொண்டு வராங்க. ஸோ நீங்கள் ஸ்மால் கார்ஸை தாண்டி போறீங்கன்னும் போது இது எல்லாத்துக்கும் 40%ங்கிறது இருக்க போகுது. ஓகேண்ணா, இதுதான் ஜிஎஸ்டி பற்றின ஒரு இது. இது எப்போ வரும், எப்போ அமலுக்கு வருங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். இப்போ நீங்கள் கூட காலைல சொல்லிட்டு இருந்தீங்க, 3ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான சப்மிஷன் வந்து போகுது. ஜிஎஸ்டி பற்றின ஒரு பரிந்துரையாளருக்கு 3ஆம் தேதி வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ அடுத்த மாதம் வந்து 3ஆம் தேதி வரதா இருக்குது. பிஃபோர் தீபாவளிக்குள்ளே இதை கொண்டு வந்துருவோன்னு இருக்காங்க. தீபாவளிக்குள்ள அப்படின்னா செப்டம்பரோட எண்டு இல்லைன்னா அக்டோபருக்கு ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. 100% உண்மைன்னு இதை சொல்ல முடியாது. ஏன்னா இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது பேசும்போது இதுக்குள்ள பல மாறுதல்கள் வந்து கொண்டு வரலாம், இவ்வளோ குறைக்க வேணாலும் கொண்டு வரலாம், இல்லை இது வேணாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கலான்னு வரலாம். இவங்க சொல்லியிருக்கிறத வச்சு தான் நம்ம இந்த வீடியோ வந்து மேக் பண்ண போகிறோம். ஒருவேளை கொண்டு வந்தால் எவ்வளோ குறையும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் மாறுதல்கள்ன்றது கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் உறுதி கிடையாது. நான் நீங்கள் ஓப்பனாக அவங்கள்ட்ட நான் கேட்குறேன், நானும் சேல்ஸில் வேலை பார்த்தேன், நீங்களும் சேல்ஸில் வந்து ஒர்க் பண்ணீங்க, இதே ஆட்டோமொபைல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணோம். ஜிஎஸ்டி குறைஞ்சா பிராண்டும் டீலர்ஷிப்பும் என்ன பண்ணுவாங்க? எனக்கு சொல்கிறது இனிமேல் ஃபெஸ்டிவல் சீசன் இனிமேட்டு அக்டோபர்லேருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆயுத பூஜை, தீபாவளி, கிறிஸ்மஸ், பொங்கல் வரைக்கும் வந்துடும். நம்ம நியூ இயர் பொங்கல் வரைக்கும் வந்துடும். இப்போ என்ன பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன ப்ரைஸ் ஹைக் கொண்டு வருவாங்க, கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. ஓகேவா, அந்த ப்ரைஸ் ஹைக் கொண்டு வந்தாங்கனாக்கா அது வந்து எல்லாத்துலையும் இம்ப்ளிமெண்ட் ஆகும். அப்படியே இன்சூரன்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகும், உங்களுக்கு டேக்ஸில் இம்ப்ளிமெண்ட் ஆகும், ப்ளஸ் ஆஃபர் கட் பண்ணுவாங்க. ஆமாம், கட் பண்ண ஆஃபரையும் கட் பண்ணுறாங்க, இங்கே வந்து ப்ரைஸையும் ஏற்றுறாங்க. அப்படின்னாக்கா என்ன நடக்கும்? அதாவது கவர்மெண்ட்டு 10% டேக்ஸை குறைக்கிறாங்க, ஒரு ஸ்மால் காருக்கு குறையுதுன்னு வச்சுங்க, 28 அதாவது 29 இருந்ததை 18 கொண்டு வராங்க, ஒரு 11% குறையுதுன்னா அதை பிராண்டு அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திப்பாங்க. பிராண்டு அப்புறம் டீலர்ஷிப் இது அவங்களுக்கு சாதகமாக வந்து பயன்படுத்திப்பாங்க. இப்பயுமே நிறைய கார்ஸுக்கு 30,000, 40,000, 50,000 ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன் அப் டு 1 lakh வரைக்கும் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதை குறைச்சிட்டு சார் டேக்ஸ் குறைஞ்சிருக்கு சார், அதனால ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு பாருங்க, பழைய ப்ரைஸ் இவ்வளவு சார், புது ப்ரைஸ் இவ்வளவு சார் அப்படிங்கிற ஒரு விஷயம் டேக்ஸ் குறைஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ நான் என்ன ஆசைப்பட்றேன் அப்படின்னா, அட்லீஸ்ட்டு இந்த 10வது மாதம் போல் வந்துருச்சு அப்படின்னா, இந்த டேக்ஸ் பற்றின ஒரு ஸ்லாப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, 9வது மாதமோ இல்லை 10வது மாதமோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா டிசம்பரில் ஒரு சம்ம பெனிஃபிட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 2 மாதம் தான் டீலர்ஷிப்பாலையும் சரி பிராண்டாலையும் சரி அந்த ஜிஎஸ்டி ப்ரைஸ் குறைஞ்சதை வச்சு ஓட்ட முடியும். அகெயின் இது வந்து பழைய ப்ரைஸ்ப்பா, ஜிஎஸ்டி குறைஞ்சதெல்லாம் 2 மாதத்துக்கு முன்னாடி, நீ இப்போ என்ன ஆஃபர் தர அதை சொல்லு, அப்படி இயர் ஆஃபர் வந்துருச்சு, இயர் ஆஃபர் என்ன கொடுப்ப அதை சொல்லு அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. 2 மாதம் ஓட்டலாம், 3வது மாதம் டீலர்ஷிப்லேயும் சரி பிராண்டும் சரி ஆஃபர்னு ஒன்று இந்த ப்ரைஸ் ட்ராப்புக்கு அடுத்து ஒரு ஆஃபரை வந்து கொடுத்து தான் ஆகணும். ஓகே, ஆனால் இந்த 2 மாதம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ரைஸ் ட்ராப்பை வச்சே ஓட்டிடுவாங்க. சார் பாருங்கள் சார் இவ்வளோ குறைஞ்சிருக்கு சார், எங்கள் வண்டியில் 30,000 குறைஞ்சிருக்கு சார், 40,000 குறைஞ்சிருக்கு சார் பாருங்க அப்படின்வாங்க. ஆனால் அதுக்கு முந்தின மாதமும் அந்த 30,000-40,000 ஆஃபராக கொடுத்து வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஈக்குவல் ஆகிடும் அப்படி உங்களுக்கு. அதாவது கவர்மெண்ட் கொடுக்கணும்னு நினச்சாலும் கார்பரேட்ஸ் கொடுக்க மாட்டாங்க இந்த 2 மாதங்களுக்கு. அதுக்கப்புறம் வேற வழி இல்லை, மக்கள் கேட்குறாங்க, வண்டி விற்கணும் அவங்களும் போது கண்டிப்பாக ஆஃபர்ஸ் கொடுத்து விற்கிற ஒரு சூழல்ன்றது வந்துடும். இதுதான் நடைமுறை. இதை பற்றி தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா நாங்களும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம், அதை வச்சு சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, ஜனவரியில் ப்ரைஸ் ஹைக் வரும்ண்ணே, என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள் நீங்களே.
ப்ரைஸ் வந்து ஒரு 10,000 காருக்கு ஏறிடுச்சு. ஆஃபரில் மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. ஆமாம், மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சார் பழைய ப்ரைஸ் இது சார், புது ப்ரைஸ் இவ்வளோ சார், 10,000 விலை ஏறி இருக்கு சார், இந்த மாதம் எடுக்கிறனால பழைய ப்ரைஸில் உங்களுக்கு பண்ணித்தரேன் சார். ஆமாம், பழைய ப்ரைஸில் பண்ணி கொடுக்கும். ஆனால் அந்த மாதம் அதுக்கு அந்த ப்ரைஸ் ஹைக்குக்கு மாதம் பழைய ப்ரைஸ்லேருந்து ஒரு 30,000 ஆஃபர் கொடுத்துட்டு இருப்பாங்க. அது ஆஃபர் கட் ஆகிடும். அதை சொல்லாமல் சார் இதுலேருந்து நான் இதை பண்ணுறேன் சார், அந்த பாருங்கள் பழைய ப்ரைஸுக்கு நான் உங்களுக்கு இன்வைஸ் பண்ணி தரேன் சார் அப்படின்வாங்க. இதெல்லாம் நிறைய நாங்களும் பேசி வண்டி விற்றவங்க தான். என்னென்னா நிறைய இடங்கள்ல வண்டி விற்றுருக்கோம், நிறைய பிராண்டில் போய் வண்டியெலாம் விற்றுருக்கோம். அதனால் அதுதான், இது அவங்களையும் குறை சொல்ல முடியாது, எந்த கன்சல்டன்ட்டையும் எந்த டீலர்ஷிப்பையும் குறை சொல்ல முடியாது. அவங்க சேல்ஸுக்காக பண்ணுற விஷயங்கள் தான், அவங்க வேலை பார்க்கக்கூடிய கம்பெனிக்கு லாபம் வரணும், அதுக்காக அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் தான். எனிவே ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காதீங்க, விஷயத்துக்கு வாங்க அப்படின்வாங்க. நம்ம விஷயத்துக்கு வர ஆரம்பிப்போம். ஏன்னா இப்போ இந்த ஸ்மால் கார்ஸ் இருக்குல்லண்ணே, அதுக்கு எவ்வளோ வரைக்கும் குறைய போகுது அப்படிங்கிறது ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். நான் பேசிக்காக இருக்கிறதுலையே ரொம்ப லோவஸ்ட் காராக இருக்கிறது அல்டோ கேட். ஓகே, மாருதியில் இருக்க அல்டோ கேட்டன் தான் இருக்கிறதுலையே விலை கம்மியாக இருக்க ஒரு காரு. ஆனால் அதோட விலையே அதிகமாக தான் இருக்குது இப்போ பார்க்க போனால். ஸோ அந்த காரை வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். பேசிக்காக இருக்க அல்டோ கேட்டனோட எக்ஸ்ஷோரூம் ஸ்டார்டிங் மாடல் 4,23,000 ரூபா. ஓகே, எல்லாரும் ஓகே 11% டாக்ஸ் குறையுதுன்னா இதுல இருந்து டாக்ஸ் குறையும் நினைச்சுப்பாங்க. அது கிடையவே கிடையாது. இந்த 4,23,000ங்கிறது 29% டாக்ஸை சேர்த்தது தான். ஓகே, ஓகேங்களா. எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்ங்கிறது என்ன, ஜிஎஸ்டி சேர்த்தது தானே எக்ஸ்ஷோரூம் காஸ்ட், எல்லாமே சேர்த்தது தான் இந்த எக்ஸ்ஷோரூம் காஸ்ட். 29% ஜிஎஸ்டி பிளஸ் செஸ் சேர்த்த அமௌண்ட் 4,23,000 ரூபா. இதுதான் ஒரு புது காரோட பேசிக் ப்ரைஸ். நீங்கள் இதுலேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுது எல்லா கார்ஸுமே. ஸோ அந்த காருக்கு பேஸ் ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த காரோட பேஸ் ப்ரைஸ் அதாவது ஜிஎஸ்டி இல்லாமல் அதோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3,27,900 ரூபா வருது. புது ஜிஎஸ்டி இந்த 18% ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆணுச்சு அப்படின்னா அந்த வெஹிக்கிளோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டுங்கிறது 3,86,922 ரூபா வரும். 36,000 ரூபா ப்ரைஸ் வந்து குறையும். ஓகே, ஸோ 36,000 ரூபா அந்த வண்டிக்கு ப்ரைஸ் வந்து குறையும். பேஸ் மாடலுக்கு சொல்கிறேன், பேஸ் மாடலுக்கு அதாவது ஸ்டாண்டர்டுன்னு சொல்லுவாங்க, கேட்டனில் ஸ்டாண்டர்டு அந்த மாடலுக்கு நான் சொல்கிறேன். இதுவே அதோட டாப் மாடல் எடுக்கிறீங்க, விஎக்ஸ்ஐ போகிறீங்கன்ற பட்சத்தில் 5,80,000 ரூபா இப்போ உள்ள ப்ரைஸு இன்க்ளூடிங் 28%, 29% ஜிஎஸ்டியோட சேர்த்து. அந்த வெஹிக்கிளுக்கு இந்த 18% ஜிஎஸ்டியில் வருது அப்படின்னும் போது அதோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டு 5,39,542 ரூபா வரும்னு. ஸோ 49,000 ரூபா பக்கம் குறைய போகுது. அல்டோ கேட்டனிக்கே 30,000 இருந்து 36,000 ரூபாயில இருந்து 50,000 ரூபா வரைக்கும் அல்டோ கேட்டனிக்கே குறைய போகுது. ஸோ இதை எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இதுதான் இருக்கிறதுலையே லோவஸ்ட்டு இருக்க மாடல். அப்போ யோசிச்சுக்கோங்க, ஸ்விஃப்ட்டுக்கு எவ்வளோ குறையும், டிசைருக்கு எவ்வளோ குறையும், அல்டோக்கு இது வேகனாருக்கு எவ்வளோ குறையும், i20க்கு எவ்வளோ குறையும், i10க்கு எவ்வளோ குறையும் யோசிச்சு பார்த்துங்க. ஒரு சின்ன காருக்கே 36,000 ரூபாயில இருந்து 49,000 ரூபா வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் விலையில குறைய போகுது. இது இல்லாமல் டேக்ஸ் இருக்குண்ணே, அதாவது ஆர்டிஓ டேக்ஸ் இருக்குது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஓ டேக்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஸ்லாபையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எவ்வளோ வருதுன்னு. பிலோ 5 lakhs அப் டு 5 lakhs வரைக்கும் இருக்கக்கூடிய காருக்கு 12%, 5 லட்ச ரூபாயிலிருந்து 9,99,000 ரூபா வரைக்கும் இருக்கக்கூடிய கார்ஸுக்கு 13%, 10 லட்ச ரூபாயில இருந்து 19,99,000 ரூபா வரைக்கும் இருக்கக்கூடிய கார்ஸுக்கு 18%, அபோவ் 20 lakhsக்கு 20% ஆர்டிஓ டேக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த கார் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பேஸ் மாடல் மட்டும்தான் 12% வரும், பாக்கி எல்லாமே 13% டேக்ஸில் தான் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 50,000 ரூபா குறையுது அப்படின்ற பட்சத்தில் டேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஆர்டிஓட டேக்ஸில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ஒரு 6,500 ரூபா குறையும். ஸோ 56,500 ரூபா குறையுது. அதாவது அல்டோக்கே 56,500 ரூபா வரைக்கும் குறைய போகுது. 56,500 ரூபா அல்டோக்கே குறைய போகுது. ஸோ ஷிஃப்ட், டிசைர், வேகனார் இதோடதெல்லாம் யோசிச்சு பார்த்துங்க. டேக்ஸும் உங்களுக்கு குறையும், ஆர்டிஓட டேக்ஸும் குறையும். இன்வைஸோட காஸ்ட் குறைஞ்சா ஆர்டிஓட டேக்ஸும் குறையும். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த லெவலுக்கு ப்ரைஸ் ட்ராப் இருக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ அதனால் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இன்கேஸ் ஸ்மால் கார்ஸ் பார்க்கக்கூடிய ஆட்கள், நீங்கள் வந்து சின்ன கார் தான் பார்க்குறீங்க,
ஒரு சப் 4 மீட்டர் கார் பார்க்குறீங்க, வேகனாராக இருக்கட்டும், செலிரியோவாக இருக்கட்டும், இல்லை பலினோவாக இருக்கட்டும், i10, i20, இல்லை வேற என்ன மித்த சின்ன கார்ஸ் எது பார்த்தாலும் சரி, குவிட்டாக இருக்கட்டும், ட்ரைபராக இருக்கட்டும், உதாரணத்துக்கு இது பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, நெக்ஸானாக இருக்கட்டும், இது மாதிரி எந்த கார் பார்த்தாலும் பஞ்சு, அல்ட்ராஸ், டியாகோ எது பார்த்தாலும் ப்ரைஸ் ட்ராப் இருக்க போது 50,000 ரூபாய்க்கு மேலே. அல்டோவே 50,000 வரைக்கும் இருக்க போகுதுன்னா இப்போ மித்த காரெல்லாம் யோசிச்சு பார்த்துக்குங்க எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படிங்கிறது. நேற்று நம்ம ஆக்சுவலாக ஷோரூம் விசிட் பண்ணோம், நீங்களும் வந்தீங்க, நம்மளும் போனோம், எல்லா ஷோரூமையும் பார்த்தோம். அதிகபட்சமாக கொடுத்த ஆஃபர் எவ்வளவா இருக்கும் ஒரு காருக்கு? ஒரு 30. ஆமாம், இப்போ இந்த ஷிஃப்ட்டுக்கு வந்து பில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் போட்டால் 45,000 வரைக்கும் ஆஃபர் தராங்க. ஸோ அதிகபட்சமாக நாங்கள் பார்த்தது 40,000 ரூபா, அதுக்கு மேலே இல்லை. அல்ட்ராஸோட ரேசர் எடிஷனுக்கு 50,000 ரூபா தராங்க. அது எவ்வளோ பேர் வாங்குறாங்கன்னே தெரியல அந்த ரேசர் எடிஷனை. அதுக்கு தான் 50,000 ரூபா ஆஃபரு. பாக்கி எந்த கார் போனீங்கனாலுமே அதிகபட்ச ஆஃபர் 40,000 ரூபா எது போனாலும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டேக்ஸ் குறைஞ்சிச்சுன்னா நீங்கள் நிறையவே சேமிக்க முடியும். அதாவது 50,000 ரூபாய்க்கு மேலேயே சேமிக்கலாம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பலினோ போனீங்கன்னா 60,000 70,000 வரைக்கும் கூட சேமிக்கலாம். ஸோ அதனால் யோசிச்சுக்கோங்க. இந்த டேக்ஸ்னால நீங்கள் சின்ன கார்ஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக சேமிக்க முடியும். சின்ன கார் வாங்குறதா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பர்ச்சேஸ் பிளானை கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு கார்ஸுக்கு 70,000 80,000 வரைக்கும் தராங்கன்னா வேணால் ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு யாரும் தரமாட்டாங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்து அவங்க அட்வான்ஸா கம்பெனியே வந்து ஆட் கொடுத்தா உண்டு. ஸோ மேபி ஏதாவது எக்ஸஸ் ஆஃபர் கொள்றோம், டாக்ஸ் பெனிஃபிட்ஸை தாண்டி நாங்கள் ஆஃபர்ஸ் அதிகமாக கொடுக்க போகிறோம்னு கொடுத்தாங்கன்னா வேணால் உண்டோ தவிர மித்தபடி டாக்ஸில் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது. இதையெல்லாம் சின்ன காருக்கு சொல்கிறேன், சின்ன காருக்கு மட்டும்தான் நான் சொன்னது எல்லாம். இது அப்படியே இன்னொரு முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன்னா, இந்த பார்டரில் இருக்க கார்ஸ் சொல்லணும். நம்ம தான் பேசிட்டு இருக்கோம். பார்டரில் இருக்க கார்ஸ் நான் எதை குறிப்பிடுறேன்னா 99, அதாவது 10 லட்ச ரூபாயில ஆரம்பிக்கக்கூடிய கார்ஸ், 10 லட்சத்துலேருந்து 11 லட்சத்துக்குள்ள எக்ஷோரூம் வருது இல்லை? 15,000 ரூபா, 10,20, 10,15,000, 10,20,000. ஏன் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வண்டியை நான் சொல்கிறேனே, டிசையரோட ZXi ப்ளஸ் ஏஜிஎஸ் பார்க்குறீங்கன்னு வச்சுப்போம். அதோட எக்ஷோரூம் காஸ்ட்டு 10,19,000 ரூபாண்ணே. ஓகே, அதுக்கு எவ்வளோ குறைய போகுது தெரியுங்களா? டாக்ஸ் மட்டும், அதாவது இந்த 18% டாக்ஸ்ன்னு குறைஞ்சிச்சு அப்படின்னா அதோட எக்ஷோரூம் காஸ்ட்டு 9,33,023 ரூபான்னு வரும். அதுலேயே நமக்கு 80,000 ரூபா குறைய போகுது. ஸோ எக்ஷோரூம்லேயே நமக்கு 80,000 குறைய போகுது. ஸோ எக்ஷோரூம் 80,000 ரூபா குறைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக 10 லட்ச ரூபாய்க்குள்ள டாக்ஸ் வரப்போகுது, ஆர்டிஓவோட டாக்ஸ். அப்போ யோசிச்சு பாருங்க, ஆர்டிஓட டாக்ஸ் எவ்வளவுமா குறையுது? 18% குறையுது உங்களுக்கு. ஆமாம், அதாவது 18% டாக்ஸ்ல இருந்து 13% டாக்ஸாக மாறும். 5% ஆர்டிஓ டாக்ஸ் குறைஞ்சிரும். ஸோ அப்படி குறைஞ்சிச்சு அப்படின்னா அதில் ஒரு 62,130 ரூபா குறையுது. அப்போ ஆல்மோஸ்ட் 1,47,130 ரூபா பார்டர்ல ப்ரைஸ் இருக்கிற வெஹிக்கிள்ஸு குறைய போகுது. இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் எது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இந்த 10 லட்ச ரூபாயில இருந்து 11 லட்ச ரூபாய்க்குள்ள சொல்கிறேன். குறிப்பாக சொல்லலாம் 11 லட்சம் கூட வராது இந்த இதில். 10,90,000 ரூபாய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய எக்ஷோரூமில் இருக்க வெஹிக்கிள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய வெஹிக்கிள்லாம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தயவு செஞ்சு கார் எடுத்துடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன காருன்னு சொல்லிடுறேன். டிசையரோட ZXi ப்ளஸ் ஏஜிஎஸ், ஓகே, அல்ட்ராஸோட கிரியேட்டிவ் DCA போகிறீங்க அப்படின்னாலும், இல்லை அல்ட்ராஸோட கிரியேட்டிவ் டீசல் போகிறீங்க அப்படின்னாலும், பஞ்ச் கிரியேட்டிவ் ப்ளஸ் எஸ்ஸு, அதேமாதிரி பஞ்சோட கிரியேட்டிவ் ப்ளஸ் AMT போகிறீங்க அப்படின்னாலும், பலினோவோட பலிரோ நியோ N8, அதே மாதிரி 3XOவில் MX2 Pro, MX3 இதெல்லாம் டீசல் சொல்கிறேன். MX2 Proவில் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் போகிறீங்க அப்படின்னாலும் இது எல்லாமே வந்து 10 லட்சத்தை தாண்டி 10,90,000 இருக்க எக்ஷோரூம். டாட்டாவோட நெக்ஸானோட பியூர் CNG, பியூர் AMT, ஃப்ரான்ஸில் 1 லிட்டர் ஜீட்டா மேனுவல். ஓகே, ஸோ 1.2லாம் கம்மி தான். 1 லிட்டர் ஜீட்டா மேனுவல் போகிறீங்கனாலும், எக்ஸ்டரில் SX ஆப்ஷனல் கனெக்ட் AMT, SX ஆப்ஷனல் கனெக்ட் AMT K-Night டியூயல் டோன் இது போனாலுமே, i20 அஸ்ட்ரா, அதேமாதிரி i20 N-லைனோட N6 போனாலும், வென்யூ SX எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ஷனல் K-Lite. ஸோ இந்த மாடல்கள் எது போனாலும் தயவு செஞ்சு கார் எடுத்துடாதீங்க. யார் சொன்னாலும் எடுத்துடாதீங்க. இந்த மாடல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சொல்கிறேன், தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா பயங்கரம் 1.5 லட்ச ரூபா ஆஃபர். கிடைக்கும், பெரிய அமௌண்ட்.
இந்த டாக்ஸை ஜிஎஸ்டியை குறைக்கிறதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஎம்ஐ குறையும், இந்த டாக்ஸ்னால இஎம்ஐ அதிகமாகுதுன்றாங்க. ஸோ இஎம்ஐயை வந்து குறைக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறது. ஸோ 1.5 லட்ச ரூபா குறையுதுன்னா ஆல்மோஸ்ட் இஎம்ஐலேயே உங்களுக்கு 2500-3000 குறைஞ்சிடும். ஸோ அது ஒரு சூப்பரான விஷயம். அதனால் வெயிட் பண்ணி எடுங்கன்னு சொல்லுவேன். நான் சொன்ன இந்த கார் எல்லாத்தையும் ரைட். இப்போ பர்ச்சேஸ் பண்ண வேணான்னு சொன்ன கார்லாம் வந்தாச்சுன்னு, இப்போ எந்த கார் எடுக்கலாங்கிற ஒரு கேள்வி வரும்ல. நான் வந்து இப்போ கார் எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டப்பா, எனக்கு கார் தேவைப்படுது, எந்த காரை வாங்கலாம், இவங்க எப்போ ஜிஎஸ்டி அமலுக்கு கொண்டு வருவாங்களோ கொண்டு வர மாட்டாங்களோ என்னமோ, ஏன்னா அந்த சந்தேகம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு, எனக்குமே இருக்குதான், வருமா வராதா என்னன்னு தெரியல அப்படின்னு. ஸோ அப்படி இருக்க சூழலில் எந்தெந்த காரை வாங்கலாம்ங்கிறத சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்மால் கார்லேருந்து கொஞ்சம் மேலே வரவங்க என்னென்ன கார் பார்ப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா 1.45 லிட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய பெட்ரோல் இன்ஜின்ஸ், அதாவது 1.2 லிட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய பெட்ரோல் இன்ஜின்ஸு, அதுமாதிரி 1.5 லிட்டருக்கு டீசல், 1.5 லிட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய டீசல் இன்ஜின்ஸ் இருக்கக்கூடிய கார்ஸ். இதில் எந்தெந்த கார்லாம் இதுக்குள்ளே வரும், சப் 4 மீட்டரை தாண்டி சொல்கிறேன் நான். இதில் எந்தெந்த கார் வரும்னு கேட்டிங்கன்னா கிரிட்டா வரும். ஓகே, அதுமாதிரி அந்த கிரிட்டா செக்மெண்ட்டில் இருக்க கார்ஸ் கிரிட்டா, டைகூன், வெர்டஸு, அதுமாதிரி செடான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெர்னா, சிட்டியாக இருக்கட்டும், எலிவேட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்லாவியாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி கார்ஸ் எல்லாமே வரும். அண்ட் எர்டிகா, ப்ரீஸா, XL6, அதே மாதிரி கிளாவிஸு, இந்த கார்கள் எல்லாமே இந்த ப்ரைஸில் தான் வரப்போகுது, இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே வரப்போகுது, நான் சொல்கிற டேக்ஸ்க்குள்ளே வரப்போகுது. இந்த டேக்ஸுக்கு, இந்த வெஹிக்கிளுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த ஜிஎஸ்டி ஸ்லாப் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 28% ஜிஎஸ்டியும் 17% செஸ் வந்து இருந்துச்சுன்னா மொத்தம் 45%. வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்னது தான். இப்போ அதை ஃப்ளாட்டாக 40% ஆக்க போகிறாங்க. ஸோ 5% தான் குறைய போகுது. ஸோ 5% எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டில் எக்ஸ் ஃபேக்ட்ரி ப்ரைஸ்லேருந்து குறைய போகுது. ஸோ அப்படி குறையுதுன்னா எவ்வளோ குறையும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். நான் இதுக்கு உதாரணத்துக்கு ஃபோக்ஸ்வேகனோட டைகூன் காரை ரெஃபரன்ஸுக்காக எடுத்திருக்கேன். ஃபோக்ஸ்வேகன் டைகூன் காரை வச்சு எவ்வளோ குறையுன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். டைகூன் காரோட கம்ஃபோர்ட் லைன் மாடல்னு, ஓகே, பேசிக் மாடல்னு இருக்குது இல்லையா, அதான் பேசிக்கு. அந்த மாடல் போகிறாங்கன்னா அதோட எக்ஸ்ஷோரூம் விலைங்கிறது 11,79,900 வருதுண்ணே. எக்ஸ்ஷோரூம் விலை 11,79,900 பக்கம் வருது. இது வந்து இன்க்ளூடிங் அந்த 45% டேக்ஸை சேர்த்தது தான். இதுக்கூட பேஸ் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 8,13,724 அதோட பேஸ் ப்ரைஸ். ஸோ இதில் இருந்து இந்த 40% புது ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆனால் இதோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் எவ்வளோவா இருக்குன்னா 11,39,213. ஓகே, ஸோ 40,000 தான் குறைய போகுது. இது பேஸ் மாடலுக்கு சொல்கிறேன். பேஸ் மாடலுக்கு 40,000 குறைய போகுது. டாப் மாடல், டாப் லைன் சொல்லக்கூடிய அவங்களோட டாப் மாடல் ஆட்டோமேட்டிக் போகிறாங்கன்னும் போது பழைய ஜிஎஸ்டி ப்ரைஸ், இப்போ கரண்ட்டில் இருக்க ஜிஎஸ்டி ப்ரைஸோட இருக்கக்கூடிய எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டு 17,99,900 வருதுண்ணே. இப்போ இருக்கிறது 45% டேக்ஸை சேர்த்து சொல்கிறேன். இதோட பேஸ் ப்ரைஸ் எக்ஸ் ஃபேக்ட்ரி ப்ரைஸு 12,40,310. இந்த புது ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆனால் 40% ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆனால் 17,36,834. அப்படி பார்க்கும்போது 62,166 தான் குறைய போகுது. ஸோ நீங்கள் டைகூன் கார் பார்க்குறீங்க அப்படின்னா 40,000 இருந்து 62,000 வரைக்கும் தான் குறைய போகுது. இன்கேஸ் அதுக்கு இந்த மாதம் நல்ல ஆஃபர் இருந்துச்சுனாங்க எட்டு பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, அதை தான் சொல்ல வரேன். டைகூன் வெர்டஸ்க்குலாம் இப்பயே 1 லட்ச ரூபா ஆஃபர் தராங்க. டைகூனுக்கு 1 லட்ச ரூபா ஆஃபர் தராங்க, வெர்டஸ்க்கு 1 லட்ச ரூபா இருக்குது, ஸ்லாவியாவுக்கும் ஆஃபர்ஸ் நிறையா கொடுக்குறாங்க, குஷாக்கு ஆஃபர்ஸ் நிறையா கொடுக்குறாங்க, அதே மாதிரி ஹோண்டாவோட எலிவேட்டுக்கு ஆஃபர்ஸ் நிறையா இருக்குது. ஓகே, இதெல்லாம் அப் டு 1 லேக் வரைக்கும் ஆஃபர் இருக்குது. நீங்கள் உட்காந்து பார்கென்லாம் பண்ணிங்கன்னா இதோட அதிகமாக கூட ஆஃபர்ஸை வந்து வாங்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதம் விட்டீங்கன்னா அடுத்த மாதம் என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும். என்ன சொல்லுவாங்க அடுத்த மாதம்? சார் அதெல்லாம் மாறி பிடிச்சி ஆஃபர் இல்லை சார், ஆஃபர் இல்லை சார், டேக்ஸ் தான் 10% குறைஞ்சிருக்கு சார், 5% குறைஞ்சிருக்கு சார், அந்த ப்ரைஸில் தான் சார் நீங்கள் வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதம் 1 லட்ச ரூபா வரைக்கும் இந்த நான் சொன்ன மாடலுக்கெல்லாம் ஆஃபர்ஸ் இருக்குது. மேபி நீங்கள் வந்து கிரிட்டாக்கு எனக்கு தெரிஞ்ச ஆஃபர் இருக்காதுண்ணே. ஆமாம், கிரிட்டாக்கு இருக்காது, எர்டிகாக்கு இருக்காது, அது மாதிரி XL6க்கும் இருக்காது, பெருசாக ப்ரீஸாக்கும் இருக்காது, சொல்லவே வேணாம். இப்போ தான் வந்துச்சு கியாவோட கிளாவிஸு, அதுக்கும் கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மாடலுக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஏன்னா 60,000 இருந்து
80,000 ரூபா வரைக்கும் குறைய தான் போகுது. ஸோ அப்படின்னும் போது மேபி இந்த 60-80,000க்கு வெயிட் பண்ணுறதுனா பண்ணலாம். ஒருவேளை நான் சொன்ன ப்ரைஸை தாண்டி ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் ஆஃபர் கிடைக்கிது, நான் வந்து வெர்னா பார்க்குறேன்ப்பா, வெர்னாவில் வந்து ஒரு மாடலுக்கு 1 லட்ச ரூபா எனக்கு ஆஃபர் தரேன்னு இருக்காங்க அப்படின்னா தாராளமாக எடுங்க. ஏன்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் பெருசாக ஆஃபர்ஸ் இந்த ஜிஎஸ்டி குறையிறனால வரப்போகிறது கிடையாது. அதனால் வெர்னாலாம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். வெர்னாவில் வந்து ஆஃபர் கொடுத்தா சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டைகூன், வெர்டஸு, ஸ்லாவியா, குஷாக்கு, எலிவேட் இதுக்கெல்லாம் ஆஃபர்ஸ் இருக்குது. ஓகே, அது பாருங்கள். அதுமாதிரி கிராண்ட் விட்டாராலையும் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. 60-70,000 கிராண்ட் விட்டாருக்கு ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஹைப்ரிட் சொல்லலை, நார்மலுக்கு சொல்கிறேன். அதுமாதிரி அர்பன் குரூசர் ஹை ரைடர் அதுக்குமே ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க, டொயோட்டாவுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு தடவை போய் ஷோரூமை விசிட் பண்ணுங்கள். இப்பயே போங்க, என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுங்க. ஒருவேளை ஒரு 70-80,000 ரூபாய்க்கு மேலே ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க. சில ஷோரூமில் ஏஜ்டு ஸ்டாக்லாம் இருக்கும்ல, நம்ம நீங்கள் ஒர்க் பண்ணப்பே விற்றுருப்பீங்க, எவ்வளோ மேக்ஸிமம் ஆஃபர் கொடுத்து விற்றுருப்பீங்க. நான் வந்து இப்போ டீசல் வெஹிக்கிள்லாம் விற்றேன் நான் உங்களுக்கு. ஏஜ் ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் 70 ரூபா 80 ரூபா அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஏஜ்டு ஸ்டாக்ஸ் சில பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் 25 மாடல் தான், பட் ஒரு 100 days வெயிட். ஆமாம், இப்போ ஜானில் பில்லான வண்டியாக இருக்கும். இப்போ ஜானில் பில்லாக இத்தனை வருஷம் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆமாம் நிற்க காசு தான் அது உங்களுக்கு. நிற்க ஷோரூமுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் தள்ளி விட பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க அது மாதிரிலாம் வச்சுருக்காங்கன்னா வாங்கிக்கோங்க. ஸோ 1 லட்ச ரூபா ஆஃபர் தராங்கன்னா இந்த ப்ரைஸ்லேயே வாங்குறது நல்ல விஷயம். அதே மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க, அப்போ இப்பயே 1 லட்சம் ஆஃபர் தராங்க, இப்போ டேக்ஸ் குறைஞ்ச ஒரு 60,000 இருக்குது, அப்போ 160க்கு தருவாங்களான்னு கேட்பாங்க. மேபி வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிறது, வாய்ப்புகள் குறைவு. அதான் நான் சொல்கிறேனே, இந்த 2 மாதத்துக்குள்ளே தரமாட்டாங்க. டிசம்பரில் பிளான் வருது, டிசம்பர் சமயத்துலனா வேணால் தருவாங்க. டேக்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகி 2 மாதம் கழித்து வேணால் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் டேக்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆனவனா கொடுக்க மாட்டாங்க. இந்த கார் பார்க்குறீங்கன்னா உடனே கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்த கேட்டகரிண்ணே ஓகே எஸ்யூவிஸ் தான். இந்த எஸ்யூவிஸில் என்னென்ன கார்ஸ்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா ஸ்கார்பியோ என், 700, ஹேரியர், சஃபாரி, அதுக்கப்புறம் ஃபார்ச்சுனர், இந்த மாதிரியான கார்ஸ்லாம் வருது. நான் பேசிக்காக ஸ்கார்பியோ எண்ணை வச்சு ஒரு கணக்கு போட்டு சொல்கிறேன், எவ்வளோ வரைக்கும் குறையும் அப்படிங்கிறது. அதை வச்சு புரிஞ்சிக்க முடியும் மித்த காருக்கெல்லாம் எவ்வளோ குறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. ஸ்கார்பியோ எண்ணோட இப்போ இருக்கக்கூடிய ஆக்சுவல் டேக்ஸ் வந்து 28% ஜிஎஸ்டி, செஸ் 22%, மொத்தம் 50% டேக்ஸுங்கிறது எக்ஷோரூம்லேருந்து வசூலிக்கப்படுறாங்க. எக்ஸ்ஃபேக்ட்ரி ப்ரைஸ்லேருந்து வருது. ஸோ பேசிக்காக ஸ்கார்பியோ எண்ணுலேருந்து சொல்கிறேனே, அதுலேருந்து புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸ்கார்பியோ எண்ணோட N2 பேஸ் மாடல் போகிறாங்கன்ற பட்சத்தில் 14,49,000 ரூபா வருது எக்ஷோரூம் விலை அப்படிங்கிறது, இன்க்ளூடிங் 50% டேக்ஸை சேர்த்து. இதோட பேஸ் ப்ரைஸ் எக்ஸ் ஃபேக்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9,66,000 ரூபா வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த புது ஜிஎஸ்டி அமுலுக்கு வந்தால் 40% டேக்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இதோட எக்ஷோரூம் காஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 13,52,400 ரூபான்னு. அதாவது 96,000 ரூபா பேசிக் மாடலுக்கே குறைய போகுதுங்க. 96,000 ரூபா பேஸ் மாடலுக்கே குறைய போகுது. இதே டாப் மாடல் எடுக்கிறீங்க, அதாவது அதோட எக்ஷோரூம் விலையே 22,50,000 ரூபா டாப் மாடலோட எக்ஷோரூம் விலை. அதோட பேசிக் ப்ரைஸ் எக்ஸ் ஃபேக்ட்ரி ப்ரைஸ் 15 லட்ச ரூபா வருது. 40% டேக்ஸ் போட்டாங்கன்னா 21 லட்ச ரூபா அதோட எக்ஷோரூம் விலைங்கிறது வரும். ஆல்மோஸ்ட் 1.5 லட்ச ரூபா டாப் மாடலுக்கு குறைய போகுது. இன்சூரன்ஸ்ல குறையும். ஆர்டிஓ டேக்ஸே 30,000 ரூபா குறையும் டாப் மாடலுக்குலாம். நீங்கள் பேஸ் மாடல் போனால் 17,000 ரூபா ஆர்டிஓ டேக்ஸ் வந்து குறையும். ஸோ அப்படி பார்க்கும்போது 1,10,000 ரூபாயில இருந்து 1,80,000 ரூபா வரைக்கும் ஸ்கார்பியோ எண்ணுக்கு குறைய போகுது, வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் நான் இன்சூரன்ஸை சேர்க்கலை. அப்போ இன்சூரன்ஸோட வேல்யூவை யோசிச்சு பாருங்க எவ்வளோ வரும் அப்படிங்கிறது. இதெல்லாம் இன்சூரன்ஸ்லாம் என்னென்னா எக்ஷோரூமை பேஸ் பண்ணது தான். இன்சூரன்ஸும் ஆர்டிஓ டேக்ஸ் எல்லாமே எக்ஷோரூமை பேஸ் பண்ணது. ஸோ 1.5 லட்ச ரூபா இன்சூரன்ஸ்க்கு குறைக்கும் போது ஒரு 3,000 ரூபா பக்கம் இன்சூரன்ஸ் வேல்யூ குறையும். ஸோ அதனால தான் சொல்கிறோம். ஸோ இன்சூரன்ஸ் குறையும், ஆர்டிஓட டேக்ஸ் குறையும், எக்ஷோரூம் வேல்யூ குறையிறனால ஆல்மோஸ்ட் 1,80,000 ரூபா பக்கம் ஸ்கார்பியோ எண்ணுக்கே உங்களுக்கு குறையும். ஃபார்ச்சுனர்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா 2.25 to 2.5 லட்ச ரூபா வரைக்கும் ஃபார்ச்சுனர் வாங்குறீங்கன்னா குறையும். யோசிச்சு பாருங்கள், ஃபார்ச்சுனருக்கு இப்பயே ஆஃபர் கிடையாது, இனோவாக்கு ஆஃபர் கிடையாது. ஸ்கார்பியோ எண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30,000 ரூபா ஆஃபர் தராங்கன்னு நினைக்கிறேன். 30,000-40,000 சம்திங் இருக்குது. 700க்கு 30,000 தான் ஆஃபர் இருக்குது. பட் இது எல்லாமே இப்போ கொடுக்குற ஆஃபரை காட்டிலும் டேக்ஸ் குறைஞ்சா நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த செக்மெண்ட் கார்ஸ் யார் வாங்குறதா இருந்தாலும் வெயிட் பண்ணுறது நல்லது.
ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸ்மால் கார்ஸும் பெரிய எஸ்யூவிஸும் வாங்குறவங்க வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது. இந்த மிட் சைஸ் எஸ்யூவிஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா வேணால் நீங்கள் ஷோரூம் போங்க, கொட்டேஷன் வாங்குங்க. ஒருவேளை ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட் சில மாடல்களுக்கு கிடைக்குதுன்னா அவங்களாம் வாங்கலாம். ஸோ மித்தபடி மித்த கார்ஸ் வாங்குறவங்க யாரும் வாங்குறத குறைச்சிக்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட் டைம் பையனாக இருக்காங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குறது பெட்டர். அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் போனஸ் அது இதுன்றது நிறைய கொடுக்குறாங்க. இயர் எண்டில் எனக்கு தெரிஞ்சுன இந்த அக்டோபர் மாதம் அமுலுக்கு வந்துருச்சு, இந்த ஜிஎஸ்டி வந்துருச்சுன்னா அக்டோபர் நவம்பர் வேணால் இந்த டேக்ஸை வச்சு ஓட்டிடுவாங்க டீலர்ஷிப்பில். சார் எங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கு சார், 10% குறைஞ்சிருக்கு சார், பழைய ப்ரைஸை காட்டிலே எங்கள் வண்டி 50,000 இப்போ கம்மி சார், 60,000 கம்மின்னு ஓட்டிடுவாங்க. ஆனால் டிசம்பரில் அப்படி ஓட்ட முடியாது. ஸோ டிசம்பரில் அதுக்கு மேலே ஒரு 20,000 ஆஃபர் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அப்போ அதை கொடுத்து தான் ஆகணும். அப்படி பார்க்கும்போது ஸ்மால் கார்லாம் டிசம்பரில் இந்த ஜிஎஸ்டி வந்துருச்சுன்னா சொல்கிறேன். ஆனால் டிசம்பரில் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒருவேளை டிசம்பரில் போய் இதை கொண்டு வந்துட்டாங்க. அதான் எப்படின்னா உண்மையிலே சொல்லணும்னா பிராண்டுக்கு செம பெனிஃபிட் டிசம்பர்ல வந்துருச்சுன்னா அவன் ஆஃபர் தரது பண்ணிட்டு ஆஃபர் தர மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பேக்டரி பிரைஸ் ஒன்று தானே. ஆமா என்ன அப்போ அந்த ப்ரைஸுக்கே அழகா வித்துவிட்டு நமக்கு பெரிய நாமத்தை போட்டு போயிடுவாங்க. டிசம்பர்லாம் வந்துருச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு முன்னாடி வரணும். அப்படி இல்லையா இந்த இயர் எண்டு க்ளோசிங்லாம் முடிஞ்சு ஒரு ஜனவரி போல கூட வந்துட்டா கூட ஓகே. அப்போ தான் பிராண்ட் ஆஃபர் நெருக்கி எதையாவது ஒரு பார்கெனிங் பண்ணி இந்த இயர் எண்டில் வாங்க முடியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் முன்னாடி வந்துட்டா நல்லது. இந்த மாசமோ அடுத்த மாசமோ பார்த்துட்டீங்கன்னா ஒரு 9ஆம் மாதம் 10ஆம் மாதம் போலே வந்துருச்சுன்னா ரொம்ப நல்லது. தள்ளி போய் 12ஆம் மாதம்லாம் வந்துச்சுன்னா நம்மளை வச்சு பிராண்டு செஞ்சுட்டு போயிடுவாங்க. இல்லை அவர் வந்து மோடி சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்துடும் அப்படின்றாங்க. தீபாவளிக்குள்ளே வந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஃபெஸ்டிவல் இருக்கு, அது இதுன்னு இருக்கு. ஸோ அதனால் நிறைய ஆஃபர்ஸ் அது இதுன்னு கொடுத்து இயர் எண்டில் வந்து வாங்க முடியும். எனிவே பார்ப்போம். இது எல்லாமே கவர்மெண்ட் சொன்னதை வச்சு நாங்கள் வீடியோவாக மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி வரப்போகுதுன்றதை சொன்னதை வச்சு நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். இது இப்படி தான் இருக்குன்றது கிடையாது. மேபி அவங்க வந்து 28%, அதாவது 18% வரக்கூடிய டேக்ஸை வந்து 15% ஆக்கினாலும் சரி, இல்லைப்பா எனக்கு வந்து ஒரு 22% ஆக்குறாங்கன்னும் போது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மாறுதல்கள் இருக்கும். ஸோ நான் சொன்னது எல்லாமே கவர்மெண்ட் கொடுத்த அறிக்கையின்படி உள்ளது. இன்னும் அமுலுக்கு வரலை. வந்ததுக்கப்புறம் நம்ம இதை பற்றி வேணால் இன்னொரு பாட்காஸ்ட்டில் டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த அழைப்பை ஏற்று பேட்ரிக் அண்ணன் நம்ம சேனலுக்கு வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி பேட்ரிக் அண்ணனுக்கு. அதெல்லாம் ஸோ அண்ணனோட சேனலையும் போய் விசிட் பண்ணுங்க. நிறைய ஆட்டோமொபைல் ரிலேட்டட் கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அண்ணன் சேனலையும் வந்து மறக்காம போய் விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. ஓகே. ஸோ இந்த வீடியோ ஆக்சுவலாக வந்து எல்லாரும் நிறைய வீடியோ போட்டாங்க, ஜிஎஸ்டி பற்றி நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க, நிறைய பார்த்துருப்பீங்க. பட் நம்ம மனித மீனா பண்ணியிருக்காப்ப அப்படின்னா கேட்டகரைஸ் பிரிச்சிருக்காப்ல, அதுதான் பெரிய விஷயம். அது காமனா சொல்லிட்டு போயிடுவாங்க எல்லாருமே. உங்களுக்கு இந்த இதுக்காக ஒரு 3 நாள் பக்கம் அலைஞ்சி ஷோரூம்ல எல்லாத்தையும் வாங்கி அதை உட்காந்து கால்குலேட் பண்ணி எல்லா வண்டிக்கும் என்ன ப்ரைஸ் வருது அப்படிங்கறத ஒரு ரெஃபரன்ஸை எடுத்து அது உண்மையிலே இப்போ ஆஃபர்ல இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து தான் நாங்கள் இதை வந்து சொல்லியிருக்கோம். இது ஒரு வேலிடா இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக வேலிடான வீடியோ. உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலிடா இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால கார் வாங்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி முழுசாக பார்க்க சொல்லுங்கள். கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருந்திருக்கும், பட் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பரை இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.